ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷாந்தி ஹாய் சொல்லு. இன்னைக்கு என்ன செய்ய போகிற? புடலங்காய் கூட்டு அன்னதானத்துக்கு சமைக்க போகிறா. பாப்பு ஹாய் சொல்கிற தங்கம். ம் புடலங்காய் பொரியல் ரைட்டு. தியாமா கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஹாய் சொல்லு. போட்டுக்கிட்டு ஹாய் சொல்லணும். தியா வந்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா பாப்பா. நிஷா வந்து அன்னதானத்துக்கு சோறு குண்டா சோறு வடிச்சாச்சு. இன்னொரு குண்டா வந்து உள்ளே வடிச்சிக்கிட்டு இருக்கா, உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கு கேஸில். இங்கே பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் உள்ளே வச்சிட்டியா? இது எல்லாமே வச்சாச்சு. இன்னைக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து நீட்டாக கொடுத்துர்லாம். தியாம்மா கண்ணாடியை போடு. போட்டு ஹாய் சொல். அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? நீ அம்மா பிள்ளை. நைட்டில் தானே அம்மா பிள்ளை, பகலில் அப்பா பிள்ளை தானே. ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. நைட்டில் தான் என்னவா? வாயில் வைக்கக்கூடாது, வாயில் வைக்கக்கூடாது. விரவை காலில் உதைக்கக்கூடாது. என்ன சட்டி பறந்துடும் முடியும் மேலே. சேரில் உட்காந்துக்க, மேலே ஏறி சேரில் உட்காந்துக்க. ஏண்டா ஏண்டா என்னப்பா வேணும்? மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். கீழே இறங்கு, கீழே இறங்குடா. குரங்கா சொல்லக்கூடாது அண்ணா. வாயில் வைக்கக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னேன். கண்ணில் மாட்டு நீ போட போட. இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு காமிக்கிறதுக்கு. திட்டி போட்டுரும், திட்டி போட்டுரும். ஆய் பேச்சு பேசக்கூடாது. அப்பா அக்கறை, அம்மாவுக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். சா என் மாவன் எவ்வளோ பாசமானவன். புத்தி வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தரணி சரியான சொம்பேரியா இருப்பான் இருக்கு. அடுத்தது கருவேப்பிலை கழுவிட்டு வா தர்ணீஸ். கருவேப்பிலை போய் அலசிட்டு வா. கழுவிட்டே வந்துட்டியா? சரி. கடுகு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. டீஸ்பூன்னா என்ன சொல்லு பாப்பா? டீஸ்பூன்னா என்ன நிஷா? அது ஸ்பூன்னு சொல்ல வேண்டியதானே? டீஸ்பூன்னா ஸ்பூனை விட சின்னதாக இருக்கும் டீஸ்பூன். எதுக்காக டீஸ்பூன்னு சொல்கிறாங்க? என்ன கொதிக்குதா? கடுகு வெடிக்குதா? ஏன்டி இவ்வளோ எண்ணெயை ஊற்றிருக்க? விரவை தட்டி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா சுத்தமான நம்ம மரத்தில் காய்ச்ச கருவேப்பிலை. இதுதான் கருவேப்பிலை மரம். காஞ்ச மிளகா. அடுத்தது பெரிய வெங்காயம். 3 பெரிய வெங்காயம். 1/2 கிலோ தானே? 3 வெங்காயமே 1/2 கிலோ. அது வாங்கிட்டு வந்து பெரிய பெரிய வெங்காயம். சைனா வெங்காயமா? இங்கே தானே அவங்க சைனா வெங்காயம், சைனா பூண்டுன்னு. பல்லாரி. பல்லாரி வெங்காயம். பல்லாரி வெங்காயங்கிறது, பல்லாரிங்கிறது ஊர், ஒரு ஊரோட பேர் தான் பல்லாரி. அதான் நாட்டு பூண்டு. சைனா பூண்டு இருக்கு, நாட்டு பூண்டு இருக்கு. நாட்டு பூண்டு சின்னதாக இருக்கும், உரிக்க லேட் ஆகும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சைனா பூண்டு வந்து டக்குன்னு உரிச்சாதான் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். தாரணி சந்தியாவும் நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்குவாங்க வாங்கி வச்சு. அப்புறம் எதுக்கடா வாங்கினேன்? ஆடி வெள்ளியில. ஆடி வெள்ளி நாளைக்கு. அம்மாச்சி இன்னைக்கு காலையில் ஒரு கோழி செத்து போயிடுச்சு எங்களுக்கு. பெரிய கோழி, பெரிய கோழி. நல்லா பெரிய சேவை.
இல்லை வெள்ளையோட ஜோடி இல்லை, இந்த கருப்போட ஜோடி. வெங்காயம் வதங்கிடுச்சா நிஷா? நெக்ஸ்ட்டு இந்த புடலங்காய் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். புடலங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் எனக்கு ரொம்ப, காய்கறியில் புடலங்காய் முட்டைக்கோசெல்லாம் எனக்கு பிடிக்கும். செய்யணும் மட்டும் தான் எனக்கு பிடிக்குங்க. அப்புறமா அதை மோந்து கூட பார்க்கலாம். எந்த பிடிச்ச பொருளாக இருந்தாலும் அப்படி ஒரு தடவை சாப்பிட்றோமா நச்சுன்னு, அவ்வளோதான். கொஞ்சோண்டு, அதுவும் நிறையா சாப்பிடக்கூடாது. இதுக்கு தண்ணியை ஊற்ற வேண்டியது இல்லடி, அதுலேயே தான் தண்ணி வருமேடி. ம் இந்த மைக்கு ஆர்டர் போட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. 20 நாள் ஆகுது. 20ஆம் தேதி வரணும்னு போட்டிருக்காங்க. இன்னும் அது பேக் பண்ண பேக்கிங்கே ஆகலை. இது ஒரு 2 கிலோ வருமா? 2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தது நான். ஆமாம், நான் தான் ஜாமான் வாங்கினேண்ணா. 1 1/2 கிலோ இருந்துச்சு, 4 இது கொடுத்தாங்க. சரி, ஆமாம், 1 1/2 கிலோ. என்னென்னு நிஷா 1.5 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன், நான் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அரிசி என்னம்மா? என்ன சொல்லு, ஒரு பாட்டு ஒன்று சொல்லிடுவோம். இந்த பாட்டு சொல்லிடுவோம், ஸ்கூல் பாட்டு. நீ எல்லாம் இப்போ நல்ல பிள்ளையா? தர்ணேஷ், நீ வாய்ப்பாடு சொல்லு. 16 வாய்ப்பாடு தெரியாது. இன்னும் ட்ரைனிங் ஆகலை. எப்போ ட்ரைனிங் ஆகும்? 4 மாதம் கிடக்குது. கிடக்குது. ஓசு ஓரமாக எடுத்து போகிறேன். போடா, ஓடுறா. வீட்டு வருதா பைக்கு? சரி, இப்போ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன மறந்துட்டேன். ஆமாம், நிஷா 2 கிலோ அரிசி அவங்க சொன்னால் 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஓசை எடுத்து ஓரமாக போட்டுரு. தர்ணேஷ், ஓசை எடுத்து ஓரமாக போட்டுரு. இளநீ வெட்டி குடிப்போமா தர்ணேஷ் சாயங்காலம்? அப்பா வெட்டி வைக்கிறேன். தேங்காய் தண்ணி தாண்டி அது. இல்லை, இளநீ உடம்புக்கு குளிர்ச்சி. நல்லா இழுத்துட்டு வா பாப்பா, அப்படியே நேராக இழுத்துட்டு அதனால் ஓகே. தர்ணேஷ் வச்ச செடி சூப்பராக வளருதுல்ல, மஞ்சள் செடி, மஞ்சள் கொத்து. அதில் விதை போட்டிருக்கேன்டா. உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன்டா, ஏன்டா இந்த அக்கிரமம் எல்லாம் செய்கிற? மஞ்சத்தூள், உப்பு அதிகமாக போட்டுறத அளவாக போடுங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். என்னம்மா இங்கே எங்க 2 பேரும் வீடியோ எடுறேன். இங்கே பாரு, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வீடியோ எடு. டீச்சர் பாப்பாங்க. டீச்சர் பாருங்க, டீச்சர் டெய்லி வந்து இப்படியே இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறா. அப்புறம் இந்த பாட்டு வேற பாட சொல்றா. கண்ணு மணி அந்த ஏறிட்டா. விடு, அப்பா வீடியோ எடுக்க விடுப்புல. இறங்கு. அட வேட்டியா வந்து வருது, இறங்கு புள்ள. எங்க பாரு என்னமோ பண்றான். அடுத்தது ஏன்னா அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லா வேகட்டுமா? வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்னும் ஒரு சில பொருள்லாம் போடணும், வேகட்டும் பார்ப்போம். நீ இப்போ இடுப்பில் ஏறி உட்காந்தினா வீடியோ எடுத்து டீச்சர்கிட்ட கொடுத்துருவோம். சின்ன பிள்ளையா நீ? என்ன 3ஆவது படிக்கிறியா 1ஆவது படிக்கிறியா? 2ஆவது. சும்மா செல்ல வச்சுருக்க. இப்படி ஏறி உட்காந்துக்கிறது அம்மாட்டேன் அப்பாட்டேன். 2ஆவது படிக்கிறா. சின்ன பிள்ளையில தர்ணேஷ் அது மாதிரி தூக்க முடியாது, ஏன்னா குண்டா இருப்பான், நல்லா குண்டு சட்டி மாதிரி இருப்பான், கொழுன்னு. இப்போதான் எலும்பு மாதிரி ஆகிட்டான், வளர்றான். அதனால ஓகே நிஷாந்தி, ஃபைனலாக தேங்காய் பூவை போட போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இஞ்சி சூப்பராக வந்து வெந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்படி அமுக்கணும்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பூவை போட போகிறோம். ஓகே, அவ்வளோதான். பொருளாங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வீடியோ அப்புறமா பாருங்கள்.
சரி நிஷாவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இதுதான் புடலங்காய் பொரியல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சரி ஓகே, பாய் பாய் சொல்லு நிஷா. பாய்.